Harry Potter and the Half-Blood Prince, Chapter 6, Part 2, Draco's Detour. டயகனாலியே கலை இழந்து போயிருந்துச்சு. அங்கே இருக்கிற எல்லா கடைகளும் அவ்வளோ டல்லாக இருந்தது. ஆனால் அந்த டல்லாக இருக்கிற கடைகளுக்கு நடுவில் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட அந்த ஜோக் ஷாப் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. எல்லா கடைகளுக்கு வெளியிலையும் போஸ்டர் மினிஸ்ட்ரியிலேருந்து அந்த ஒட்டப்பட்ட சேஃப்டி அட்வைஸ் போஸ்டராக தானே இருந்தது. ஆனால் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கடைக்கு வெளியில் இருந்த போஸ்டர் அப்படியே ஃபயர் ஒர்க் டிஸ்பிளே மாதிரி இருந்தது. கேஷுவலாக அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்த மக்கள் கூட இவங்க ஜோக் ஷாப்பை தாண்டி போக முடியாமல் அப்படியே பிரமிச்சு போய் நின்று பார்த்துட்ருப்பாங்க. இவங்க கடையோட லெஃப்ட் ஹேண்ட் விண்டோவில் நிறைய அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஷோக்கு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சிலது ரிவால்வ் ஆகிட்டுருக்கும், சுற்றிக்கிட்டு இருக்கும், பாப் ஆகிட்டுருக்கும், ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கும், பவுன்ஸ் ஆகிட்டுருக்கும், கத்திக்கிட்டு இருக்கும். அதை ஹாரினால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல. அவனோட கண்ணிலேருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது அவ்வளோ பயங்கரமாக மின்னிட்டு இருக்குமா, கண்ணு கூச ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. ரைட் ஹேண்ட் விண்டோவில் ஒரு மிகப்பெரிய போஸ்டர் ஒட்டியிருப்பாங்களா, இந்த மினிஸ்ட்ரி இஷ்யூ பண்ணியிருப்பாங்களா அந்த சேஃப்டி அட்வைஸ் போஸ்டர். அது பர்பிள் கலரில் தானே இருக்கும். எல்லா கடையிலையுமே அதை தானே ஒட்டியிருப்பாங்க. இவங்களோட கடையிலையும் அந்த போஸ்டர் பர்பிள் கலரில் தான் இருந்தது. ஆனால் அந்த மினிஸ்ட்ரி எழுதின அந்த சேஃப்டி அட்வைஸ் இல்லாமல் வேறு ஒரு இது பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்தது. நல்லா ப்ராடாக இருக்கிற எல்லோ கலர் லெட்டரில் அது ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்தது. எதுக்காக யூனோ ஹூ பற்றி நீங்கள் ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் யூனோ பூ பற்றி தான் இப்போ ஒரி பண்ணணும். த கான்ஸ்டிபேஷன் சென்சேஷன் தட்ஸ் கிரிப்பிங் த நேஷன் அப்படின்னு நல்ல ஒரு பெரிய போஸ்டரில் ஒட்டியிருப்பானுங்க. அதை பார்த்த உடனே ஹாரி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவானா. அவனுக்கு பின்னாடி வீக்காக யாரோ ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குற சத்தம் கேட்குமா. அவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா மாலி ஆண்டி அந்த போஸ்டரை ஷாக் ஆகி நின்று பார்த்துட்ருப்பாங்க. அரண்டு போய் நின்று பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட லிப்ஸ் மட்டும் சைலண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கும். யூனோ பூவா, இவனுங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே சாக போகிறானுங்க அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி எரிச்சலாகி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போல்லாம் எதுவும் நடக்காதுமா அப்படின்னு ராணும் ஹாரி கூட சேர்ந்து பயங்கரமாக கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பான். இது வேறு லெவலில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாரியும் ராணும் அந்த கடைக்குள்ளே நுழைவாங்களா. அந்த கடை முழுக்க அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்கும்ல சுற்றி, அது பக்கத்தில் நெருங்க கூட முடியாது ஹாரினால. ஏன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் அங்கே குமிஞ்சு நின்றுட்டுருப்பாங்க. ஹாரி நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பானா. அங்கே இருக்கிற பாக்ஸஸ்லாம் நல்லா சீலிங் வரைக்கும் மேலே வரைக்கும் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஜார்ஜும் ஃப்ரெட்டும் சேர்ந்து அந்த ஸ்கீவிங் ஸ்நாக் பாக்ஸ்லாம் செஞ்சுருப்பானுங்களா போன வருஷம். அதெல்லாம் அந்த கடையில் குமிஞ்சு கிடக்கும். இந்த கடையிலே நோஸ் ப்ளீட் நக்கட் தான் நல்லா பாப்புலராக இருக்குது போல். ஏன்னா அந்த டப்பா இப்போ அங்கே ஒன்று மட்டும்தான் மிச்சமே இருக்கும். அங்கே இருக்கிற நிறைய பேஸ்கெட்ஸில் ஃபுல்லாக ட்ரிக் வேன்ஸாக இருக்கும். ஏமாத்துற மந்திரக்கோலாக இருக்குமா. அது எப்படின்னா, அதை அசைக்கும் போது சிக்கனாக மாறும், ரப்பர் சிக்கனாக மாறும், இல்லாட்டி பேர் ஆஃப் பேண்ட்ஸாக மாறும். இந்த மாதிரிலாம் அங்கே நிறையா இருக்கும். அப்புறம் நிறைய பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய குவில்ஸாக இருக்குமா, இறகு பேனாவாக இருக்கும். அது எப்படின்னா செல்ஃப் இங்கோட வரும். நம்ம தொட்டு தொட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே இங்கோட வரும். அப்புறம் ஸ்பெல் செக்கிங்கோட வரும். ஸ்மார்ட்டாக இருக்கிற ஆன்சர் வெரைட்டிஸோடு வரும். ஆனால் இந்த மாதிரி குவில்ஸ்லாம் எக்ஸாம்ஸில் யூஸே பண்ணக்கூடாதுன்னு ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல் முன்னாடியே வார்ன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி குவில்ஸ் யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவே எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா இதுவே ஸ்மார்ட்டாக ஆன்சர் எழுதிடும். அப்புறம் ஏதாவது இவனுங்க தப்பாக எழுதினாலும் அதுவே கரெக்ட் பண்ணிடும். இந்த மாதிரி குள்ள அவனுங்க ரெடி பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் அங்கே நிறைய இருக்கும். 10 வயசில் இருக்கிற பசங்களாம் அங்கே நின்றுட்டு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருப்பானுங்களா. என்னன்னு போய் ஹாரி பார்ப்பான். பார்த்தா அங்கே என்ன எழுதியிருக்கும்னா, ரீயூசபிள் ஹேங்மேன், ஸ்பெல் இட் ஆர் ஹீல் ஸ்விங் அந்த மாதிரி எழுதியிருக்கும். பேட்டன்டட் டே ட்ரீம் சாம்ஸா அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸில் இருக்கிற ஒரு இதை எடுக்குமா. அந்த பாக்ஸில் பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை அது ரீட் பண்ணிகிட்டு இருக்குமா. அது பார்க்க எப்படி இருக்கும்னா, நல்லா ஹைலி கலர்டு பிக்சர் அதில் ஒன்று இருக்கும். ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையனும் ஒரு அழகான பொண்ணும் கடல் கொள்ளைக்காரங்க கப்பலில் நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குமா. ஹெர்மாயினி அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிகிட்ருக்குமா. ஒரே ஒரு சிம்பிளான மேஜிக் தான் நீங்கள் டாப் குவாலிட்டியான ஹைலி ரியலிஸ்டிக்கான 30 நிமிஷம் பகல் கனவுக்கு போயிடுவீங்க. ஸ்கூலில் லெசன் நடத்திட்டு இருக்கும்போது ஆவரேஜாக நீங்கள் ஈஸியாகவே ஃபிட் ஆயிடுவீங்க. வர்ச்சுவலி டிடெக்ட் பண்ண முடியாது. சைடு எஃபெக்ட்ஸ் இன்க்ளூட் மெய் மறந்து உட்காந்துருப்பீங்க. அப்புறம் மைனர் ட்ரூலிங்கா. 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இதை விற்க மாட்டோம் யூனோ அப்படின்னு இப்போ ஹெர்மாயினி ஹாரியை பார்த்து பேசும். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேஜிக் அப்படின்னு அது சொல்லுமா. ஃபார் தட் ஹெர்மாயினி, நீ அதை ஒன்று ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும்.
என்னன்னு திரும்பி பார்த்தா ஃப்ரெட் அங்கே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு நின்றுட்டுருப்பானா. அவன் ஒரு செட் ஆஃப் மெஜெண்டா ரோப்ஸ் போட்டிருப்பான். அவனோட சிவப்பு கலர் ஹேர் இருக்கும்ல, அவங்க வீஸ்லி குடும்பம் எல்லாத்துக்குமே நல்லா அப்படியே எரியிற சிவப்பு கலரில் தானே முடி இருக்கும். அவனோட முடிக்கும் அந்த மெஜெண்டா ரோப்ஸுக்கும் ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிட்டுருக்கும். பட் மூவியில் அவனுங்க 2 பேரும் கோட் ஷூட் போட்டுட்டு நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பிக்சரை கூட நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பட் கோட் ஷூட்லாம் போடவே மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ரோப்ஸ் தான் போடுவாங்க. அப்படியே ஃப்ளோயியாக மேலேருந்து கீழே வரையும் இருக்கும்ல, விசார்டிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் போடுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் மூவியில் அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி இருக்க ஹாரி அப்படின்னு இப்போது ஃப்ரெட்டு வந்து ஹாரியோட கையை குலுக்கிக்கிட்டு இருப்பான். உன்னோட கண்ணுக்கு என்னாச்சு ஹெர்மாயினி அப்படின்னு அவன் கேட்பானா. உன்னோட குத்துற டெலஸ்கோப் தான் அப்படின்னு அது எரிச்சலாக சொல்லுமா. ஓ பிளைமி, அதை நான் மறந்தே போயிட்டேன். இந்தா அப்படின்னு இப்போ ஃப்ரெட் அவனோட ரோப்ஸ்குள்ளேருந்து ஒரு சின்ன டப்பாவை எடுத்து ஹெர்மாயினி கிட்ட கொடுப்பானா. அதை ஹெர்மாயினி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே திக்காக இருக்கிற ஒரு எல்லோ பேஸ்ட் இருக்கும். இதை தேய்ச்சிக்கோ, அந்த காயம் 1 மணி நேரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லுவான். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸை நாங்கள் எங்கள் மேலே டெஸ்ட் பண்ணிக்கிறோமா, அதனால நாங்கள் நல்ல ப்ரூஸ் ரிமூவரை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மாயினி அதை நர்வஸாக பார்க்கும். இது உண்மையாகவே சேஃப் தானே அப்படின்னு கேட்குமா. அஃப்கோர்ஸ் ஆமாம் அப்படின்னு ஃப்ரெட் வந்து ஹெர்மாயினியை சமாதானப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். கமான் ஹாரி, நான் உள்ளுக்குள்ளே போய் உனக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. ஹாரியும் இப்போ ஹெர்மாயினியை விட்டுட்டு ஃப்ரெட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கடைக்குள்ளே போயிட்டுருப்பானா. இப்போ வந்து அவங்க அந்த கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த கடைக்குள்ளேயே பின்னாடி லாஸ்ட்டாக இருக்கிற இடத்துக்கு. இப்போ இவங்க ஃப்ரண்ட்டில் தானே நின்றுட்டுருப்பாங்க. இப்போ கடைக்குள்ளே நல்லா பின்னாடி போயிட்டுருப்பாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற ஸ்டாண்ட்ஸ்லாம் நிறையா கார்ட்ஸு அப்புறம் ரோப் ட்ரிக்ஸ்லாம் இருக்குமா. மகள் மேஜிக் ட்ரிக்ஸ் ஹாரி அப்படின்னு ஃப்ரெட் அதெல்லாம் கையை நீட்டி ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பான். அதை காமிச்சு சொல்லிட்டு இருப்பான். அப்பா மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு தான், அவங்களுக்குலாம் இந்த மகள் ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப காசுலாம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் ஃபேர்லி ஸ்டெடி பிஸ்னஸ் தான். தோ ஜார்ஜ் வந்துட்டான் பாரு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவானா. பார்த்தா ஜார்ஜ் அங்கேருந்து வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக ஹாரியோட கையை போட்டு ஷேக் பண்ணிகிட்டு இருப்பான். என்ன இவனுக்கு உள்ளுக்குள்ளே சுற்றி காமிச்சிட்ருக்கியா, பின்னாடி வா ஹாரி, அங்கே தான் நாங்கள் நல்லா சம்பாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு அங்கே அந்த மகள் ட்ரிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருந்ததில் அங்கே ஒரு கர்டைன் மாதிரி பின்னாடி தொங்கிட்டு இருக்குமா. அதை விலக்கி விட்டுட்டு ஹாரியை கூப்பிட்டுட்டு ஜார்ஜும் ஃப்ரெட்டும் உள்ளுக்குள்ளே போவாங்களா. பார்த்தா அது ஒரு இருட்டான இன்னொன்று ரூம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து க்ரௌட் அவ்வளோவா இருக்காது. இங்கே அடுக்கி வச்சுருந்த ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங்லாம் வெளியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை விட ஒரு மாதிரி கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. வெளியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே ஷைனிங்காக வெடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஜொலிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்ததில்ல. ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படி இருக்காது. நாங்கள் ரீசெண்டாக தான் ஹரி இதை டெவலப்பே பண்ணோம். இதை கேட்டால் உனக்கு ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பானா. மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற நிறையா பேத்துக்கு இன்னும் டீசெண்டான ஷீல்ட் ஷாம் கூட போட தெரியாதுன்னா நீ நம்புவியா ஹரி அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். அஃப்கோர்ஸ் நீ அவங்களுக்கு டீச் பண்ணது கிடையாதுல, அதான் போல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஷீல்டு ஹேட்ஸே நாங்கள் சும்மா காமெடிக்காக தான் செஞ்சோம். இந்த தொப்பியை நீ தலையில் வச்சுக்கிட்டேன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே ஏதாவது ஜிங்க்ஸ் போட்டாலும் அது அப்படியே பவுன்ஸ் ஆயிரும், நம்மளை எதுவும் செய்யாது. அப்போ அவங்க முகத்தை பார்க்க ஃபன்னியாக இருக்கும்ல, அதுக்காக தான் செஞ்சோம். ஆனால் அமைச்சரவையிலேருந்து 500 தொப்பிகளை அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்க்காக எங்ககிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் அவங்கக்கிட்டேருந்து நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதனால நாங்கள் இதில் எங்களோட ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டோம். ஷீல்டு க்ளோக்ஸு, ஷீல்டு க்ளவுஸு. பட் மன்னிக்க முடியாத சாபங்கள்லேருந்து இது நமக்கு ஹெல்ப் பண்ணாது. சும்மா மாடரேட்டாக இருக்கிற ஹெக்ஸு ஜிங்க்ஸ்க்கு தான் இது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு இருப்பான். ஸோ நாங்கள் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிற நிறைய விஷயங்களை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அதில் தான் எங்களுக்கு நல்ல காசு கிடைக்குது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக சொல்லிட்டு இருப்பான். இது ரொம்ப கூலாக இருக்கும், இதை பாரு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர்னு எழுதியிருக்குமா. அதை எடுத்து காமிச்சிட்ருப்பான். இதுதான் இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர். இதை நாங்கள் பெருலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீ எங்கே இருந்தாவது டக்குன்னு எஸ்கேப் ஆகணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்தையே டக்குன்னு இருட்டாக்கிரும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இதில் நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களெல்லாம் ஹாரி வந்து யூஸ் பண்ணுவான் ஹாஃப் பிளட் பிரின்ஸில். அதை நீங்கள் மூவிலே பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர் கூட அவன் இல்லை, நம்ம அதை போக பார்க்கலாம். இதுதான் எங்களோட டீகாய் டிட்டனேட்டர்ஸ் அப்படின்னு அங்கே ஷெல்ஃபில் இருக்கிற ஒரு வித்தியாசமாக ஒரு பொருள் இருக்குமா. அதை ஃப்ரெட் எடுத்து இப்போ காமிச்சிட்ருப்பானா. அது பார்க்குறதுக்கே ரொம்ப வியர்டாக பிளாக் கலரில் ஹூட்டர் டைப் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். இதை ஒன்று நீ கீழே போட்டேன்னா போதும், அங்கேருந்து பயங்கரமாக ஓட நினைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக நாய்ஸை எழுப்பி விட்டுரும். எங்கே இருந்தாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு உனக்கு இது நல்ல டைவர்ஷன் கொடுக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். இது சூப்பராக இருக்கே அப்படின்னு ஹாரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை பார்த்துட்டு இருப்பானா. இந்தா அப்படின்னு இப்போ ஜார்ஜ் அங்கே இருக்கிற 2 அந்த டீகாய் டிட்டனேட்டர்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஹாரி கிட்டக்க கொடுத்துட்ருப்பான்.
அப்போது ஷார்ட்டாக பிளெண்ட் ஹேர் வச்சுருக்கிற ஒரு யங்கான விச் அங்கே கர்டைன் தொங்கிட்டு இருந்ததில்ல அந்த ரூமில், அது வழியாக அவங்களோட தலையை உள்ளுக்குள்ளே நீட்டிகிட்டு இருப்பாங்களா, அந்த பொண்ணும் மெஜெண்டா கலரில் ஸ்டாஃப் ரோப்ஸ் போட்டிருக்கதை ஹாரி பார்ப்பான். மிஸ்டர் வீஸ்லி அண்ட் மிஸ்டர் வீஸ்லி, வெளியில் ஒரு கஸ்டமர் ஜோ கால்ட்ரன் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா. ஜார்ஜையும் ஃப்ரெட்டையும் மிஸ்டர் வீஸ்லின்னு கூப்பிடுறது ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே வெரிட்டி, நான் வரேன் அப்படின்னு ஜார்ஜ் ப்ராம்ப்டாக சொல்லுவான். ஹாரி, உனக்கு என்ன வேணுமோ பாரு, எது வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு எந்த சார்ஜும் கிடையாது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுவானா. என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவன் ஆல்ரெடி அந்த டீகாய் டிட்டனேட்டர்ஸ்க்காக அவனோட காசை வெளியில் எடுத்திருப்பான். நீலாம் இங்கே எதுக்கும் பே பண்ணக்கூடாது ஹாரி அப்படின்னு ஃப்ரெட்டு ஃபேமாக சொல்லி ஹாரியோட கோல்டை தட்டி விடுவான். பட் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா, நீ தான் எங்களுக்கு ஸ்டார்ட் அப் லோனே கொடுத்த, நாங்கள் அதை மறக்க மாட்டோம் அப்படின்னு ஜார்ஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவான். உனக்கு இங்கே என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ, ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா இங்கேருந்து தான் வாங்கினேன்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஃப்ரெட்டு திரும்ப ஹாரியை அந்த கடையோட மெயின் பார்ட்டுக்கு கூட்டிகிட்டு வருவானா. பார்த்தா ஹெர்மாயினியும் ஜின்னியும் இன்னும் அந்த பேட்டன்டட் டே ட்ரீம் ஷாம்ஸையே பார்த்துட்ருக்குங்க. ஹே கேர்ள்ஸ், நீங்கள் இன்னும் எங்களோட ஸ்பெஷல் ஒண்டர் விச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலையா அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பான். ஃபாலோ மீ லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவானா. பார்த்தா அங்கே இருக்கிற விண்டோ பக்கத்தில் எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குமா. அது எல்லாமே அப்படியே வயலண்ட்லி பிங்க் கலரில் இருக்கும். அதை சுற்றி நிறையா பொண்ணுங்க ரொம்ப எக்ஸைட்டடாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக நின்றுட்டுருக்குங்களா. ஹெர்மாயினியும் ஜின்னியும் பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தூரமாகவே அப்படியே ஷாக் ஆகி நின்றுங்களா. தேர் யூ கோ, நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத பெஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் லவ் போஷன்ஸ் அப்படின்னு ஃப்ரெட்டு ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவான். ஜின்னி அதோட ஐப்ரோவை ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக உயர்த்துமா. உண்மையாகவே அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குமா. அஃப்கோர்ஸ் அது ஒர்க் ஆகும், 24 மணி நேரத்துக்கு ஒர்க் ஆகும். ஆனால் அது நீங்கள் எந்த மாதிரி பையனுக்கு கொடுக்க போகிறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவானா. அண்ட் அந்த பொண்ணோட அழகுலையும் இருக்குது அப்படின்னு ஜார்ஜ் இப்போ சடனாக அங்கே ரீஅப்பியர் ஆவான். பட் இதை நாங்கள் எங்களோட சிஸ்டருக்கெலாம் விற்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அவன் ரொம்ப சடனாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவானா. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ஆல்ரெடி 5 பேரை சுற்ற விட்டுட்டா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ரான் கிட்டேருந்து நீங்கள் என்ன கேட்டிருந்தாலும் அது சுத்த பொய் அப்படின்னு ஜின்னி ரொம்ப காமாக சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் ஒரு சின்னதாக பிங்க் கலரில் ஒரு பாட்டு இருக்குமா, அதை எட்டி பார்த்துட்ருக்கோம். இது என்னது அப்படின்னு கேட்குமா. கேரண்டீடு 10 செகண்ட் பிம்பிள் வேனிஷர் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவான். கொப்பளத்துலேருந்து பிளாக் ஹெட்ஸ் வரைக்கும் எக்ஸலண்ட்டாக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணும். பட் இப்போ நீ சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணாத, நீ டீன் தாமஸ்ன்ற பையனை இப்போ டேட் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்பானா. ஆமாம் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக நான் அவனை பார்த்தபோது அவன் ஒரே பையனாக தான் இருந்தான், 5ஆலாம் இல்லை. இதெல்லாம் என்னது அப்படின்னு ஜின்னி அங்கே இன்னொன்று ஒரு ஷெல்ஃபில் ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ரவுண்ட் பால்ஸாக ஃப்ளஃபியாக நிறையா இருக்குமா. பார்க்குறதுக்கு பிங்க் அண்ட் பர்பிள் கலர் ஷேட்ஸில் இருக்குமா. கீச்சு 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அதை கையை காமிச்சு கேட்டுட்ருக்கோம். இதெல்லாம் பிக்மி பஃப்ஸ், மினியேச்சர் பஃப் ஸ்கின்ஸு, இதெல்லாம் சீக்கிரமாக ப்ரீட் பண்ணவே முடியாது. அப்போது மைக்கேல் கார்னர் என்னானா அப்படின்னு இப்போ ஜார்ஜ் கேட்பானா. நான் அவனை டம்ப் பண்ணிட்டேன், அவன் ஒரு பேட் லூசர் அப்படின்னு ஜின்னி சொல்லிவிட்டு அதோட விரலை அந்த கூண்டுக்குள்ளே லைட்டாக உள்ளுக்குள்ளே விடுமா. பார்த்தா அந்த பிக்மி பஃப்ஸ் எல்லாமே இப்போ ஜின்னியோட விரலை சுற்றி வந்து நின்றுட்டுருக்குங்க. இதுங்கெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்கோம். ஆமாம், அதுங்களுக்கு கடல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸை நீ டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி உனக்கு தோணலையா அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பானா. ஜின்னி அதோட இடுப்பில் நல்லா கையை வச்சுக்கிட்டு திரும்பி ஃப்ரெட்டை பார்த்து ஒரு முறைக்குமா. அது முறைக்கிறது அப்படியே மாலி ஆண்டி முறைக்கிற மாதிரியே இருக்கும் ஹாரிக்கு. எப்படி ஃப்ரெட்டு பயப்படாமல் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு ஹாரி யோசிப்பானா. அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு ஜின்னி ஃப்ரெட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்லுமா. கரெக்டாக அப்போ தான் அங்கே ரான் வருவானா. என்னை பற்றி பொய்யான கதைகளெல்லாம் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் போய் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரான் அப்படின்னு அது ரானை பார்த்து கத்தும். ரான் அந்த கடையில் இருக்கிற நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருப்பானா. அதுக்கு 3 galleons, இதுக்கு 9 sickles அண்ட் இதுக்கு ஒரு நட் அப்படின்னு ஃப்ரெட் ரான் கையில் இருக்கிற பொருளை எண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பானா. நான் உன்னோட தம்பி அப்படின்னு ரான் சொல்லுவானா. நீ கையில் எடுத்து வச்சிருக்கிறது எங்களோட பொருள், 3 galleons, 9 sickles அண்ட் வேணா அந்த நட்டு வேணா கொடுக்காம கிளம்பு அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் என்கிட்ட 3 galleons 9 sickles இல்லை அப்படின்னு ரான் கத்துவானா. அப்போது ஒழுங்கா எங்கேருந்து இந்த பொருளெல்லாம் எடுத்தியோ அந்த ஷெல்ஃப்ஸில் போய் கரெக்டாக வச்சிரு அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவானா. ரான் அவன் கையில் வச்சுருந்த எக்கச்சக்க பாக்ஸஸை அப்படியே கீழே டொம்முன்னு போட்டுட்டு ஃப்ரெட்டை பார்த்து கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு அந்த ரூடான ஹேண்ட் கெஸ்டர் பண்ணுவாங்களே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
அதை பண்ணுவானா. பட் கரெக்டாக அவன் ஃப்ரெட்டை பார்த்து அந்த மாதிரி காமிக்கும் போது தான் கரெக்டாக அப்போ அவங்க மாலி ஆண்டி வந்துடுவாங்க. இன்னொரு தடவை நீ அப்படி பண்ணிகிட்ருக்கிறத பார்த்தேன்னா உன்னோட விரல் ஒட்டி இருக்கிற மாதிரி ஜிங்க்ஸ் போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவாங்க. அம்மா நான் அந்த பிக்மி பஃப் வாங்கிக்கவா அப்படின்னு ஜின்னி உடனே கேட்கும். என்னது அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்க. இங்கே பாருங்கள் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்குமா, மாலி ஆண்டி அங்கே போய் அந்த பிக்மி பஃப்ஸ் இருக்கும்ல அந்த கூட்டுக்குள்ளே அதை கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போது கரெக்டாக ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி இவங்க 3 பேரும் ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. விண்டோ கிட்ட தானே நின்றுட்டுருப்பாங்க. அந்த விண்டோ வழியாக வெளியே பார்ப்பாங்க. என்னென்னா ட்ராக்கோ மேல்ஃபாய் இருக்கான்ல அந்த தெருவில் அவன் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருப்பான். வேகமாக நடந்து போயிட்டுருப்பான். இந்த வீஸ்லீஸ் விசார்ட் வீசஸ் கடையை தாண்டி போகும்போது டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு லைட்டாக திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பவும் வேகமாக நடந்து போக ஆரம்பிச்சிருவான். அவன் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிட்டே இருப்பானா அந்த தெருவில். இவங்க விண்டோ வழியாக தானே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு தானே பார்க்க முடியும். அதனால் அவன் தெரிய மாட்டானா. அவங்க அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு ஹாரி அவனோட 2 புருவத்தையும் சுருக்கி வச்சுட்டு கேட்டுட்ருப்பானா. பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் தான் அவன் எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஏன் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் எதையோ பயங்கரமாக யோசிச்சுட்ருப்பான். இந்த மாதிரி ஒரு மோசமான நேரத்தில் கண்டிப்பாக நார்சிசா மேல்ஃபாய் அவங்களோட ப்ரிஷியஸான சன்னை இப்படி தனியாக வெளியில் விடவே மாட்டாங்க. மேல்ஃபாய் இப்படி தனியாக வெளியில் வரானா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ரியல் எஃபோர்ட் போட்டிருப்பான் அவங்க அம்மா கிட்டேருந்து தப்பிச்சு இப்படி தனியாக வெளியில் நடந்து போகிறதுக்கு. ஹாரிக்கு சுத்தமாக மேல்ஃபாயை பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு தெரியும் இது ஒரு இன்னசென்ட்டான விஷயமா இருக்காது. மேல்ஃபாய் இப்படி தனியாக எங்கேயோ போகிறது ஒரு நார்மலான இதாக இருக்காது. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிப்பான். ஏன்னா நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா கண்டிப்பாக அவங்க ஏதாவது பண்ண போகிறாங்கன்னா அது தப்பாக தான் இருக்கும், கெட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு உள்ளுணர்வு மாதிரி சொல்லும்ல. அதே மாதிரியே ஹாரிக்கும் இப்போ தோணும். ஹாரி திரும்பி பார்ப்பானா மாலி ஆண்டியும் ஜின்னியும் கீழே குனிஞ்சு அந்த பிக்மி பஃப்ஸை பார்த்துட்ருப்பாங்களா. ஆர்த்தர் அங்கிள் அங்கே இருக்கிற அந்த மகிள் மார்க்டு பிளேயிங் கார்ட்ஸாக நிறையா இருந்ததில் அதை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் மித்த கஸ்டமர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹாக்ரிட் கடைக்கு வெளியில் நின்றுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த தெருவவே பார்த்துட்ருப்பாரா. இதுக்குள்ளே வேகமாக வாங்க அப்படின்னு ஹாரி அவனோட பேகுக்குள்ளேருந்து வேகமாக அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை வெளியில் எடுப்பான். ஓ ஹாரி நோ அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் கீழே மாலி ஆண்டி குனிஞ்சு உட்காந்துட்ருப்பாங்களா. அவங்கள பார்த்துட்ருக்கோம். அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்கன்னு. கமான் அப்படின்னு ரான் ஹெர்மாயினி திட்டுவானா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே அது தயங்கும். இப்போது ஹாரியும் ரானும் அந்த க்ளோக்குள்ளே இருப்பாங்களா. ஹெர்மாயினியும் அந்த க்ளோக்குள்ளே போயிடும். அவங்க மாயமாக மறைஞ்சதை அங்கே யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அங்கே கடையில் வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்துட்ருப்பாங்க. ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் அந்த க்ளோக்குள்ளே ஒளிஞ்சிட்டு வேகமாக அந்த கடையை விட்டு வெளியில் வருவாங்களா. பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க மேல்ஃபாய் அங்கே கண்ணுக்கே தெரியவே மாட்டான். அவன் வேறு இடத்துக்கு போயிட்டான் போல். அவன் அந்த பக்கமாக தான் போனான் அப்படின்னு ஹாரி ரொம்ப அமைதியாக குசுன்னு சொல்லுவானா. ஏன்னா ஹாக்ரிட் அங்கே நின்றுட்டு பாட்டு பாடிட்டே நின்றுட்டுருப்பார். இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துட்டே நின்றுட்டுருப்பார். அவர் காதில் கேட்கக்கூடாதுன்னு அமைதியாக சொல்லுவான். கமான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்களா. ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டே போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் ஹெர்மாயினி சடனாக கையை காமிக்கும். அது அவன் தானே அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு அது குசுன்னு சொல்லுமா. இதில் ஆச்சரியப்படுறதுக்கே எதுவும் இல்லை அப்படின்னு ரான் சொல்லுவான். ஏன்னா மேல்ஃபாய் அங்கே இருக்கிற அந்த நாக்டன் அலி இருக்குல்ல அந்த சந்துக்குள்ளே போயிட்டுருப்பான். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டயகன் அலியில் நாக்டன் அலியில் தான் இந்த டார்க் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக தீய கலைகள் தீய சக்திகள் சம்மந்தமாக நிறைய கடைகள் இருக்குது. இதை பற்றி நம்ம பல தடவை முன்னாடி இருக்கிற புக்ஸில் பார்த்துருக்கோம்ல. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் பிரிசனர் ஆஃப் அஸ்கபனில் பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ அவன் அந்த சந்துக்குள்ளே தான் போவான். வேமா வாங்க இல்லாட்டி நம்ம அவனை தொலைச்சிருவோம் அப்படின்னு ஹாரி வேகமாக நடக்க ஆரம்பிப்பானா. நம்ம கால் தெரியுது ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஆங்ஷியஸாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க வேகமாக நடக்க அவங்க கால் இருக்குல்ல ஃபீட் இருக்குல்ல அது தெரிய ஆரம்பிச்சிரும். இப்போ இவங்க 3 பேருமே நல்லா ஹைட் ஆகிட்டாங்களே. அந்த போர்வைக்குள்ளே இவங்க 3 பேர்னால நடந்து போக முடியல. சின்ன பசங்களாக இருக்கும்போது ஈஸியாக அவங்க 3 பேரும் அந்த க்ளோக்குள்ளே போயிட்டு எங்கே வேணாலும் போயிட்டுருப்பாங்க யாருக்கும் தெரியாமல். இப்போ அவங்க நல்லா ஹைட் ஆகிட்டனால அவங்களுக்கு இது பத்த மாட்டேங்குது அவங்க 3 பேத்துக்கும். இப்போ அது முக்கியம் இல்லை வாங்க சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு ஹாரி பொறுமை இழந்து சொல்லிட்டு இருப்பான். அந்த நாக்டன் அலி சந்துக்குள்ளே போன உடனே இருக்கிற எல்லா கடைக்குள்ளேயும் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்களா மேல்ஃபாய் எங்கே இருக்கான்ட்டு.
பட் எந்த கடைக்குள்ளேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா கடையும் எம்டியாக இருக்கும். ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான டைமில் கண்டிப்பாக நாக்டன் அலிக்குள்ளே யாரும் வரமாட்டாங்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தீய கலைகள் சம்மந்தமாக இருக்கிற பொருட்களை யாராவது வாங்கினா அவங்க மேலே சந்தேகம் வரும்ல. அதனால தான் அங்கே இருக்கிற எல்லா கடைகளும் எம்டியாக இருக்கும். அப்போது ஹெர்மாயினி கரெக்டாக ஹாரியோட கையில் நல்லா கில்லுமா அவுச் அப்படின்னு அவன் கத்துவான். ஷ், அங்கே பாரு, அங்கே தான் அவன் இருக்கான் அந்த கடைக்குள்ளே அப்படின்னு அதுக்கு ஹாரியோட காதுக்குள்ளே குசு குசுன்னு சொல்லும். பார்த்தா மேல்ஃபாய் அங்கே இருக்கிற பார்கின் அண்ட் பூர்க்ஸ் கடைக்குள்ளே இருப்பான். இந்த கடைக்கு ஹாரி ஆல்ரெடி வந்திருக்கான். அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில். அந்த கடைக்குள்ளே எக்கச்சக்கமாக நிறைய சினிஸ்டரான ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குமா. நிறைய கேசஸ்குள்ளே மண்டையோடுகளாக இருக்கும், பழைய பாட்டில்ஸாக இருக்கும். அங்கே டிராக்கோ மேல்ஃபாய் அதுக்கு நடுவில் தான் நின்றுட்டுருப்பானா. அங்கே ஒரு பெரிய பிளாக் கலர் கேபினட் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பான். ஒரு தடவை டிராக்கோ மேல்ஃபாய் கிட்ட இருந்தும் அவங்க அப்பா கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக, அவங்க பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக ஹாரி அந்த கேபினட்குள்ளே தான் போய் ஒளிவான். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் நடந்திருக்கும். மேல்ஃபாய் அங்கே கையை ஆட்டி உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பானா. என்னன்னு பார்த்தா அந்த கடையோட ஓனர் இருக்கார்ல மிஸ்டர் பார்கின், என்ன வலிஞ்ச தலைமுடியோடு இருப்பார்ல, அவர் தான் மேல்ஃபாய் முன்னாடி அங்கே நின்றுட்டுருப்பாரா. அவர்கிட்ட தான் மேல்ஃபாய் பேசிகிட்டு இருப்பான். அவரோட எக்ஸ்ப்ரெஷனை பார்க்குறதுக்கு அவனோட ஃபேஸ் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவன் அந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட பேக்கு தான் இவங்க 3 பேத்துக்கும் தெரியும். பார்ஜினோட முகம் தான் இவங்க 3 பேத்துக்குமே தெரியும். அவர் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அவரோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னா க்யூரியஸாக, அதே சமயத்தில் ரொம்ப பயத்துலையும் ஒரு மாதிரி லைட்டாக கடுப்பாகவும் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டு நின்றுட்டுருப்பாரா. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு கேட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நம்மளால் கேட்க முடியும் அப்படின்னு ரான் எக்ஸைட்டடாக சொல்லுவான். ஒரு நிமிஷம் இருங்க, ஐயோ அப்படின்னு கத்துவான். ஏன்னா அவன் கையில் வச்சுருந்த 2-3 பாக்ஸை கீழே போட்டுருவான். அவன் கையில் ஒரு 3-4 பாக்ஸை எடுத்துகிட்டு வந்திருப்பானா, அதை தெரியாமல் கீழே போட்டுருவான். இந்தாங்க எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸ் அப்படின்னு ரான் வேகமாக அந்த ஒரு டப்பாக்குள்ளேருந்து நல்லா பார்க்குறதுக்கு சதை மாதிரி இருக்கிற ஒரு நல்லா நீளமான ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதை எடுத்து கொடுத்துட்ருப்பானா. சூப்பர் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். அந்த நீளமாக கயிறு மாதிரி இருந்ததில் அதை அந்த கதவு வழியாக கீழே உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அந்த காது மாதிரி இருக்கிறதா இவங்க பக்கத்தில் வச்சுட்டு அவங்க 3 பேரும் நல்லா தலையை ஒட்டி வச்சுட்டு கேட்டுட்ருப்பாங்க. உங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியுமா, உங்களுக்கு எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து வாய்ஸ் வந்துட்ருக்கோம். பாசிபிளி அப்படின்னு பார்கின் சொல்லுவாரா. அவரோட டோன் எப்படி இருக்கும்னா விருப்பமே இல்லாமல் எனக்கு அன்வில்லிங்காக இருக்குது, இதுக்கு நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் சொல்லுவார். ஃபஸ்ட்டு நான் அதை பார்க்கணும், நீங்கள் ஏன் அதை கடைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு அவர் கேட்பாரா. என்னால் முடியாது, என்னால் எங்கேயும் வெளியில் வர முடியாது, அதை எப்படி பண்ணணும்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா. பார்கின் அவரோட உதட நர்வஸாக லிக் பண்ணுறத ஹாரி பார்ப்பான். அதை பார்க்காம ரொம்ப கஷ்டம், சொல்லப்போனால் இம்பாசிபிள், என்னால் எதுவும் கேரண்டி பண்ண முடியாது அப்படின்னு பார்கின் சொல்லுவாரா. முடியாதா அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா. அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்டுட்ருக்கும்ல. ஹாரிக்கு நல்லாவே தெரியும் மேல்ஃபாய் எப்போவுமே ஒரு மாதிரி நக்கலாக தெனாவட்டாக பேசுவான்ல, அந்த மாதிரி ஒரு டோனில் தான் இப்போ அவன் முடியாதா அப்படின்னு கேட்டான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். மேல்ஃபாய் இப்போது பார்கினோட பக்கத்தில் போய் நல்லா க்ளோஸாக நின்றுட்டு, உனக்கு ஃபென்ரிர் கிரேபேக்கை தெரியுமா, அவன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், அடிக்கடி நீ அவன் இந்த பக்கம் வந்து போவான், நீ சீக்கிரமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறியான்னு பார்க்குறதுக்கு, ஒழுங்காக அதுக்கு உன்னோட ஃபுல் அட்டென்ஷனையும் கொடுக்குறியான்னு பார்க்குறதுக்கு அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா. அங்கே பார்கினோட ஃபேஸே அப்படியே பயந்து போயிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் தேவை இல்லை சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவான். நான் கிளம்புறேன், அண்டு அதை பத்திரமா வச்சுக்கோ, எனக்கு அது திரும்ப வேணும் அப்படின்னு மேல்ஃபாய் சொல்லுவானா. வேணும்னா நீங்கள் இப்போவே அதை எடுத்துகிட்டு போய்க்கோங்க சார் அப்படின்னு பார்கின் சொல்லுவாரா. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அதை எடுத்துகிட்டு அந்த தெருவில் இப்போ நான் நடந்து போனேன்னா எல்லோரும் என்னை எப்படி பார்ப்பாங்க, ஜஸ்ட் அதை வித்துறாத அப்படின்னு மேல்ஃபாய் சொல்வானா. கண்டிப்பாக சார் விற்க மாட்டேன் அப்படின்னு பார்கின் இப்போ நல்லா டீப்பாக மேல்ஃபாயை பார்த்து பவ் பண்ணுவார். லூஷியஸ் மேல்ஃபாயை பார்த்து இந்த மாதிரி பார்கின் பவ் பண்ணுறத ஹாரி ஒன்ஸ் பார்த்துருக்கான். இதை பற்றி நீ யார்கிட்டையும் உன் வாயை திறக்கக்கூடாது பார்கின், எங்கள் அம்மாவே சேர்த்து தான் சொல்கிறேன், புரிஞ்சுதா அப்படின்னு மேல்ஃபாய் கேட்பான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அப்படின்னு பார்கின் திரும்பவும் நல்லா பவ் பண்ணிகிட்டே சொல்லுவாரா. மேல்ஃபாய் அந்த கடைக்குள்ளேருந்து இப்போ வெளியில் வந்துடுவான்.
பார்க்குறதுக்கே எப்படின்னா அவன் பண்ணதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுற மாதிரி முகத்தை வச்சுட்டு வெளியில் வருவானா. கரெக்டாக ஹாரி, ரான் அண்ட் ஹெர்மாயினி பக்கத்தில் தான் அவன் பாஸ் ஆகி நடந்து போவான். கடைக்குள்ளே இப்போ பார்கின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருப்பாரு. அவரோட அந்த ஃபேக்கான ஸ்மெல் அப்படியே இப்போ வேனிஷ் ஆயிருமா. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிற மாதிரி இருப்பார். இது என்னவா இருக்கும் அப்படின்னு ரான் இப்போ அவனோட அந்த எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸை உள்ளுக்குள்ளே மடித்து வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பானா. தெரியல அப்படின்னு ஹாரி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருப்பான். அவனுக்கு ஏதோ ஒன்று சரி பண்ணணும். அண்ட் அவனோட பொருள் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, அதை பத்திரமா பார்த்துக்கணும். அவன் கையை நீட்டி தானே காமிச்சான் அதை வித்துறாதீங்கன்னு. அது என்னன்னு உன்னால் பார்க்க முடியுதான்னு பாரு அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லுவானா. இல்லை, அது அந்த கேபினெட்டுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு ரான் சொல்லுவானா. நீ என்ன பண்ணுற அப்படின்னு ரான் இப்போ சடனாக கத்துவானா. ஏன்னா ஹெர்மாயினி அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளேருந்து இப்போ வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு அந்த கடையோட கிளாஸ் டோர் வழியாக அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அதோட தலைமுடியை சரி பண்ணிவிட்டு வேக வேகமாக அந்த கடைக்குள்ளே நடந்து போயிடும். ரான் அவசர அவசரமாக திரும்பவும் அவனோட எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸை வெளியில் எடுத்து அதை கடைக்குள்ளே விட்டு அந்த காது மாதிரி இருக்கும்ல அதை வச்சு ஹாரியும் ரானும் வேக வேகமாக கேட்பாங்களா. அது உள்ளுக்குள்ளே போயிட்டு ஹலோ, ரொம்ப ஹாரபிளான மார்னிங்கில் சார் அப்படின்னு பிரைட்டாக பார்கினை பார்த்து சொல்லிகிட்ருக்குமா. பார்கின் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டார். ஆனால் ஹெர்மாயினி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக பார்த்துட்ருப்பாரு. ஹெர்மாயினி அது பாட்டுக்கு பாட்டு பாடிட்டே ரொம்ப அப்படியே ஹாப்பியாக பாட்டு பாடிட்டே அந்த கடைக்குள்ளே அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்ருக்குமா. அங்கே வச்சுருப்பாங்களா ஆப்ஜெக்ட்ஸ், டிஸ்பிளேல வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்குமா. இந்த நெக்லஸ் சேலுக்கு இருக்கா சார் அப்படின்னு இப்போ ஒரு கிளாஸ் ஃப்ரண்டட் கேஸ் இருக்குமா, அதுக்கு முன்னாடி நின்று கேட்டுட்ருக்கோம். 5000 கேலியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு பார்கின் கோல்டாக சொல்லுவாரா. ஓ நோ, என்கிட்ட அவ்வளோ இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இந்த லவ்லியான மண்டையோட எவ்வளோ அப்படின்னு கேட்குமா. 16 கேலியன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஓ, அப்போது இது சேலில் தான் இருக்கா, இது யாருக்காகவும் நீங்கள் வச்சுக்கலையா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். பார்கின் இப்போ நல்லா கண்ணை இறுக்கமாக மூடிப்பார். அந்த டென்ஷன் ஆகி இறுக்கமாக மூடிட்டு ஒரு விஷயத்த நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி பண்ணுவாரா. ஹெர்மாயினி இப்போ என்ன பண்ண போகுதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது இப்போ சொதப்ப போகுதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னென்னா இப்போது ஒரு பையன் இங்கே வந்தான்ல, ட்ராக்கோ மால்ஃபாய், அவன் ஆக்சுவலி அவனோட ஃப்ரெண்டு. அவனோட பர்த்டேக்கு நான் ஒரு ப்ரெசென்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவன் ஆல்ரெடி ஏதாச்சும் ரிசர்வ் பண்ணியிருந்தானா அதை நான் எடுத்துடக்கூடாதுல. ஆப்வியஸாக அவன் வாங்குகிற பொருளையே நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதுல. ஸோ அதனால தான் அப்படின்னு அது ஒரு மாதிரி உளறிக்கிட்டே பேசுமா. அச்சையாக அது அங்கே உளறிக்கிட்டு இருக்குன்னு ஹாரிக்கு பார்க்கும் போதே நல்லா தெரிஞ்சுதா. பார்கினுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு போல். ஏன்னா இப்போ அவர் ஹெர்மாயினியை பார்த்து அவுட், கெட் அவுட் அப்படின்னு கத்துவாரா. அவ்வளோதான், ஹெர்மாயினி அடுத்த செகண்டே வேக வேகமாக அந்த கடைக்குள்ளேருந்து வெளியில் வந்துடுமா. பார்கினும் வந்து அந்த கடையோட டோரை சத்துன்னு மூடிட்டு அந்த க்ளோஸ்டு சைன் இருக்கும்ல அதை தொங்க விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போயிடுவார். ரான் இப்போது ஹெர்மாயினி மேலே அந்த க்ளோக்கை போட்டு மூடிக்கிட்டு இருப்பான். வெல், ட்ரை பண்ணது ஒருத்து தான், ஆனால் பச்சையாக நீ போய் பேசுகிறது நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு ரான் சொல்லுவானா. அப்போது நெக்ஸ்ட் டைம் எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க மாஸ்டர் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படின்னு அது எரிச்சலாக ரானை பார்த்து கத்துமா. அவ்வளோதான், வீஸ்லீஸ் விசார்ட் வீசஸ் கடைக்கு போகிறது வரைக்கும் இதுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு திட்டிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. பட் அங்கே கடைக்கு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அங்கே மாடி ஆண்டியும் ஹேக்ரிடும் இப்போ ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக நின்றுட்டுருப்பாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போதே ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி டென்ஸ்டாக நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக இவங்க 3 பேரும் அங்கே இல்லைன்றத அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க போல். அதனால தான் அவங்க அப்படி நின்றுட்டுருக்காங்க போல். அந்த கடைக்குள்ளே போன உடனே ஹாரி அவங்க மேலே இருந்து அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துகிட்டு அவனோட பேக்குள்ளே வச்சுட்டு மாலி ஆண்டி அண்ட் ஹேக்ரிட் கூட வந்து இவங்க 3 பேரும் ஜாயின் பண்ணிப்பாங்களா. பட் மாலி ஆண்டி திரும்ப திரும்ப இவங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எங்கே போனீங்க, இங்கே நீங்கள் இல்லையே, இங்கே நீங்கள் இல்லையேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா. இல்லைம்மா, நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்கள் அங்கே பின்னாடி தான் இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுங்க 3 பேரும் சமாளிச்சு விட்ருங்க. இதோட சாப்டர் 6 ட்ராக்கோஸ் டீட்டோர் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 டவுட் கேட்டிருந்தீங்க, அதை நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் கொஷின் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஏன்னா நானும் முன்னாடி யோசிச்சுட்டே இருப்பேன், யாராவது இதை நோட்டீஸ் பண்ணி கேட்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அதை நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸாக பார்த்துருந்தேன். அந்த ரீல்ஸில் ரொம்ப ஃபன்னியாக போட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக தான் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, காப்லெட் ஆஃப் ஃபயர் மூவியில் எதுக்காக எல்லா பசங்களும் நிறைய முடி வச்சுருந்தாங்க, எதுக்காக அந்த மூவியில் மட்டும் நிறைய முடி வச்சுருப்பாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க.
நீங்களும் இப்போ இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகும்னு நினைக்கிறேன். காப்லெட் ஆஃப் ஃபயர் மூவியில் ஹாரி, ரான், ஃப்ரெட்டு, ஜார்ஜ் எல்லாருமே நீளமாக முடி வச்சுருப்பாங்க. அது அந்த இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி காப்லெட் ஆஃப் ஃபயர்னு வச்சுருக்கிறதுக்கு பதிலாக ஹாரி பாட்டர் அண்ட் தி பேட் ஹேர் டே அப்படின்னு வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எதுக்காக அந்த மூவியில் அவங்க எல்லாருமே ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா, அந்த மூவியில் தான் இவங்களுக்கு 14 வயசு ஆகும். ஹாரி, ரான் இவங்களுக்குலாம் 14 வயசு ஆகிருக்கும். அது வரைக்கும் அவங்க சின்ன பசங்களாக தானே இருப்பாங்க. ஸோ இந்த மூவிலேருந்து அவங்கள பெரியவங்களாக காமிக்கணுன்றதுக்காக அந்த ஒரு டீனேஜ் பருவத்துக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டாங்க அப்படின்றத நமக்கு காமிக்கணுன்றதுக்காக அவங்க லாங் ஹேர் வச்சாங்களா என்னன்னு தெரில. அதுவும் ஒரு இதாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த டயத்தில் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப கூலாக இருந்ததான். ஸோ அதனால அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. டைரக்டரே டேனியல் கிட்டேயும் ரூப்பர் கிட்டேயும் சொன்னாங்களாமா, இந்த மாதிரி நீங்கள் முடியை கட் பண்ணாதீங்க சம்மர் அப்போ, நல்லா வளர வைங்க, நீங்கள் வளர வச்சுட்டு வாங்க, நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் என்ன ஹேர் கட்டை நாங்கள் கொடுக்கணுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ டேனியலும் ரூப்பர்ட்டும் சம்மர் அப்போ ஃபுல்லாக முடியை கட் பண்ணாமல் தான் வளர்த்துருக்காங்க போல். அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு வந்தோடனே இவனுங்க 2 பேர் முடியை பார்த்துட்டு இப்படியே இருக்கட்டும், கட் பண்ண வேணாம், இதே மாதிரியே நம்ம படத்தில் இருக்கட்டும் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாராம். எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் கொடுக்காம, எந்த ஒரு ஹேர் கட்டும் கொடுக்காம இவனுங்க சம்மர் ஃபுல்லாக முடி வெட்டாமல் வளர்த்தானுங்களா, அந்த முடி வச்சு தான் படத்தில் நடிச்சிருக்கானுங்க. செகண்ட் கொஷின் என்னென்னா, ஒரு நிமிஷம் நான் திரும்ப பார்த்துக்கிறேன். இந்த லாஸ்ட் புக் அம்பிரிட்ஜ், ஆமாம் அம்பிரிட்ஜ் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஹோப் ஷீ இஸ் நாட் அ டெத் ஈட்டர். யா, லாஸ்ட் புக்கில் ஹாரி மேலே டிமெண்டர்ஸை ஏவி விட்டு அட்டாக் பண்ண வச்சது அம்பிரிட்ஜ் தானே. ஐ ஹோப் ஷீ இஸ் நாட் அ டெத் ஈட்டர். அப்புறம் எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க, அண்ட் மினிஸ்ட்ரி எதுக்காக இன்னும் அவங்கள வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நல்ல கொஷின் உண்மையாகவே. இதுக்கான ஆன்சர் போன புக்கில் டம்பிள்டோர் சொல்லியிருப்பார். இல்லை டம்பிள்டோர் சொல்லியிருக்க மாட்டார், சீரியஸ் ஹாரி கிட்ட சொல்லியிருப்பார். ஹாரி வந்து இதே கொஷினை தான் சீரியஸ் கிட்ட கேட்பான். அவங்க இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க, அவங்க வந்து வால்டமோர்ட் சப்போர்ட்டரா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். ஏன்னா அவங்க படும் மோசமாக தானே நடந்துப்பாங்க, மகள்ஸ்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஹாஃப் ப்ரீட்ஸு, மனிதர்கள் இல்லாத மித்த கிரியேச்சர்ஸ் இருக்காங்களே, நம்ம இந்த சென்டார்ஸ் இவங்களுக்கெலாம் எதிராக, ஹாஃப் ஜெயின்ஸ் இவங்களுக்கெலாம் எதிராக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்களே. ஸோ ஹாரி கேட்பான். அப்போது சீரியஸ் என்ன சொல்வார்னா, உலகத்தில் மக்கள் 2 விதமாக மட்டும் பிரிஞ்சில்ல, அதாவது வால்டமோர்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் வால்டமோர்ட்டை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க. வால்டமோர்ட்டை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களும் நிறையா கெட்டது, நிறைய தீமைகள் பண்ண தான் செய்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க தான் அம்பிரிட்ஜ். அந்த மாதிரி போன புக்கில் சீரியஸ் சொல்லியிருப்பார். அம்பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க தான். அவங்க இந்த பியூர் பிளட் மேனியாவில் சுற்றிட்டு இருக்கவங்க தான் ரொம்ப மோசமாக தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க டெத் ஈட்டர் கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எதுக்காக இன்னும் அவங்கள மினிஸ்ட்ரியில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மாயாஜால உலகத்தில் இருந்தாலும் சரி, நார்மல் உலகத்தில் இருந்தாலும் சரி, அமைச்சரவையில் இருக்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. டெத்லி ஹாலோஸில் அம்பிரிட்ஜை பற்றி நம்ம நிறையா பார்ப்போம். எப்பவும் போல் நம்மளை கடுப்பை கலப்புற மாதிரி தான் நிறையா வேலையை அம்பிரிட்ஜ் செஞ்சிட்ருப்பாங்க. அதை நான் இப்போவே சொல்லலை, இப்போ சொன்னேன்னா அது கரெக்டாக இருக்காது, உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடும். உங்களுக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அவங்க பண்ண செயலுக்கெலாம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிதா இல்லையான்னு உங்களுக்கு அது டெத்லி ஹாலோஸில் தான் தெரிய வரும். அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இவங்க வந்து ஹாரி மேலே இந்த டிமெண்டர்ஸை ஏவி விட்டு அட்டாக் பண்ண வச்சது ஹாரிக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், அப்புறம் அந்த இன்குஸ்டரியல் ஸ்குவாடில் இருந்தானுங்களே அவனுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஹாரி இன்னும் அஃபிஷியலாக அவங்கள எதிர்த்து எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணலை, நம்ம பார்த்த வரைக்கும் பண்ணலை தானே. அண்ட் அப்படியே பண்ணாலுமே இப்போது அமைச்சரவையில் மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நிறையா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்லாம் கொலை பண்ணப்படுறாங்க, காணாமல் போகிறாங்க, வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டான். இந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கனால இதை யாருமே கண்டுக்கலை. பட் ஸ்டில் டெத்லி ஹாலோஸில் உங்களுக்கு இதை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிய வரும். நம்ம அதை அப்போ பார்த்துக்கலாம். தேர்ட் டவுட் வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் பிரதர் கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலோட பயங்கர என்கேஜான சப்ஸ்கிரைபர் இவங்க. ஸ்டார்டிங்லேருந்து அவங்க எல்லா வீடியோவுமே அவ்வளோ கவனமாக கவனித்து அதை தெளிவாக அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை தெளிவாக அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும், பயங்கர என்கேஜாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. ஹாரி 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான், ஆனால் எப்படி ஆரர் ஆவான், அவனுக்கு வந்து இந்த அவுல் மார்க்ஸ் பற்றி அகெயின் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாரி ஆரர் ஆவானா ஆக மாட்டானா அப்படின்றத பற்றி நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா அவனுக்கே ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். இதை பற்றி ஆனால் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா இதை நம்ம மூவிலே பார்த்துருப்போம். அவன் ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவான். ஸோ ஒரு பெரிய சம்பவம்லாம் நிறையா நடக்கும். ஸோ அவன் ஆரர் ஆவானா ஆக மாட்டானா அதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம்.
பட் ஆரர்ஸ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 5 நியூட்ஸ் ஆவது நம்ம வச்சுருக்கணும். 5 நியூட்ஸ்னால் நியூட் எக்ஸாம் எழுதுவாங்களே, அந்த ஃபைனல் இயரில் எழுதுவாங்களே, அதில் 5 சப்ஜெக்டில் இவங்க கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். பட் அவங்க அவுட்ஸ்டாண்டிங் கிரேடும் எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரேடும் தான் எடுத்துருக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஓ கிரேட் இ கிரேட் தான் எடுக்கணும். அக்செப்டபிள் கிரேட் எடுத்தால் கூட, ஏ கிரேட் எடுத்தால் கூட அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஆரர்ஸ்க்கு. ஆரர்ஸ் ஆகிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற 4 சப்ஜெக்ட்ஸுமே மேண்டேட்ரி. என்னென்னா டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ், போர்ஷன்ஸு, டிரான்ஸ்ஃபிகரேஷன், சார்ம்ஸ். இந்த 4மே கண்டிப்பாக அவங்க நியூட் எக்ஸாமில் எழுதணும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அவங்க கண்டிப்பாக எழுதணும். லைக் ஹெர்பாலஜி, அர்த்திமென்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக அவங்க நியூட் எக்ஸாமில் எழுதணும். பட் இந்த 5 சப்ஜெக்ட்லேயுமே அவங்க ஓ கிரேட் இல்லைனா இ கிரேட் தான் எடுக்கணும். ஏ கிரேட் எடுத்தாலுமே ஆரர் ஆக முடியாது. இப்போது நம்ம பில் இருக்கான்ல, பில் வீஸ்லி, அவன் கிரிங்கார்ட்ஸில் கர்ஸ் பிரேக்கராக தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் போன புக்கில் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்லேயே. ஏன்னா கண்டிப்பாக நமக்கு குழப்பம் இந்த கிரேட் சிஸ்டம். அதனால நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கர்ஸ் பிரேக்கராலாம் ஆகணும்னா கண்டிப்பாக டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ், சார்ம்ஸு, போர்ஷன், டிரான்ஸ்ஃபிகரேஷன் இதிலலாம் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஹெர்மாயினி படிச்சுட்ருக்குல ஏன்ஷியன்ட் ரூன்ஸ், அதை கண்டிப்பாக படித்து அதில் நிறையா மார்க் எடுக்கணும். அப்படின்னா தான் கர்ஸ் பிரேக்கராக ஆக முடியும். கர்ஸ் பிரேக்கர் ஜாப்லாம் ஆர்கியாலஜிஸ்ட் ஜாப் மாதிரி தான். இப்போது பில் இவ்வளோ நாளாக ஈஜிப்டில் தானே வேலை பார்த்துட்டு இருந்தான். அங்கே இருக்கிற பிரமிட்ஸில் இருக்கிற புதையல்கள்லாம் இருக்கும்ல, அது மேலே போடப்பட்ட கர்ஸ்லாம் இருக்கும்ல, சாபங்கள், அதெல்லாம் நீக்கிட்டு அந்த புதையல்களை கிரிங்கார்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றது தான் அவனோட வேலை. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற நிறைய புதையல்கள் மேலெலாம் கர்ஸ் போட்டிருப்பாங்களே, சாபங்கள் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கெலாம் கண்டிப்பாக ஏன்ஷியன்ட் ரூன்ஸ் தேவைப்படும். அதனால தான் அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் தெரியலனா கண்டிப்பாக அவங்களால சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மேஜிக்கல் கம்யூனிட்டியில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அந்தந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சப்ஜெக்டில் நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு சில சப்ஜெக்ட்லாம் மேண்டேட்டரி நம்ம படிக்கணும். இப்போது ஆரர்ஸ்க்கும் டீவினேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. டீவினேஷன் சப்ஜெக்ட் வந்து அதுக்குள்ளே வரவே வராது. அதனால அந்த சப்ஜெக்ட் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கும். இப்போது ஹெர்பாலஜிஸ்ட்டாக ஆக போகிறவங்களும் டீவினேஷன் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கும் படிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அவங்க ஹெர்பாலஜியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்புறம் போர்ஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லோரும் இப்போது 6th இயருக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னுமே இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இந்த புக்கில். இந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம், இந்த ஜாப்ஸ் பற்றிலாம் நம்ம இன்னுமே நிறையா பார்ப்போம் வரப்போகிற சாப்டர்ஸில். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் 6th சாப்டர் முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ண. நீங்கள் லைக் போட தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் டெய்லியும் வீடியோ போடணும்னு. ஸோ நல்லா என்கேஜ்டாக இருங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 7 த ஸ்லக் கிளப்பில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.